ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். மக்களின் குறைகளை கேட்டு நல்லாட்சி புரியப்பட வேண்டும். இன்றைக்கு விவசாய மக்கள் அவர்களுடைய விளைச்சலுக்கேற்ற ஊதியம் கிடைக்காமல் இடைத்தரகர்கள் மூலம் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்படுகிறார்கள். மிக குறைந்த விலையை மட்டுமே பெற்று விவசாய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுப்பதற்காக இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். இந்த விவசாய மக்களுடைய விலை நிர்ணயம் செய்து அவர்களுக்காக நேரடி விவசாய உழவர் அங்காடியை ஏற்படுத்தி கொடுப்பதன் மூலம் மிகப்பெரிய அளவில் விவசாய மக்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரம் செழிக்கும். இடைத்தரகர்கள் இவர்களுடைய சதியிலிருந்து விவசாய மக்கள் நல்ல நிலைமைக்கு வருவார்கள். இன்றைக்கும் விவசாய மக்களுடைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்பட வேண்டும். நம்மளுடைய அன்றாட தேவையான உணவை உற்பத்தி பண்ணும் விவசாய மக்களுக்கு அங்கீகரித்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பதால் ஒரு நல்ல தீர்க்கமான ஒரு நல்ல முடிவை தமிழக அரசு எடுக்கும் என்பதை இங்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நல்ல ஆட்சி புரிய வேண்டும் என்றால் மக்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமையில் இருக்கப்பட வேண்டும். விவசாய மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரம் சிதைந்து கொண்டிருக்கிறது. இது மாதிரியான உழவர் சந்தை ஆங்காங்கே அனைத்து இடங்களிலும் அங்காடிகள் கட்டி கொடுப்பதால் அவர்களுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் இருக்கும் உழவர் சந்தையை மக்கள் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவதில்லை. இது போன்ற உழவர் அங்காடிகள் அனைத்து இடங்களிலும் கொண்டு வருவதால் தரமான பொருட்கள் குறைந்த விலையில் மக்களுக்கு கொண்டு சேரும் என்பதை இங்கு ஒரு வேண்டுகோளாக மாண்புமிகு முதல்வரை நான் வேண்டிக் கொள்கிறேன்.